இதற்கு பிறகு நல்லது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் தொடர் நிகழ்வுகளில் 7417வது நிகழ்வு தோன்றது. 178வது ஆறுன்னு நினைக்கிறேன். 178வது தொடராக அவர்கள் தொடர்கிறார்கள். ஐயா அவர்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்ல இதன் கூட்டு மாவட்ட ஆளுநர் கோகுல் ஐயா அவர்களிடம் களத்தை ஒப்படைக்கிறேன். ஐயா அவர்களிடம் களம். நன்றியா. தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மதிப்பெரும் முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய தலைமைச் செயலர் மதிப்பெரும் முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய முதல்வர் ஐயா எங்களை எல்லாம் நல்ல நிலையிலே வழிகாட்டி அடுத்த கருத்தரங்கத்திற்கான புள்ளியை வைத்து விட்டார்கள். மிக சிறப்பாக அது நடைபெற இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய முனைவர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும், தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் பெருமைக்குரிய கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும், மதுரை மாவட்டத்தினுடைய ஆளுநர் பெருமைக்குரிய தங்கமங்கை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ஐயப்பனம்மா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் புறநானூறு வாழ்வியல் முறைகள் 178 அந்த பகுதியை சொல்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய புறநானூற்று செம்மல், புறநானூற்று பெருஞ்செல்வம், புறநானூறாகவே வாழக்கூடிய நம்மளுக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய மதிப்பெரும் முனைவர் மு. அழகராஜன். அவங்க மாதிரி எல்லாம் சுறுசுறுப்பா நம்மளால இயங்க முடியல. அது ஒரு மன வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனா சொன்ன நேரத்துல ஒரு இடத்துல போய் கலந்து கொண்டு அதுக்கான பதிவுகளை உடனுக்குடனே இந்த வெளியில் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தகை நம்முடைய மதிப்பெரும் முனைவர் அழகராஜ் ஐயா அவர்கள் தான். அவர்கள் இன்று புறநானூற்றிலே 2 பாடல்களை எடுத்துக்கொண்டு கருத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பாடல் எண்கள் 366, 368. 366 22 அடிகளை கொண்டது. 368 18 அடிகளை கொண்டது. மொத்தம் 40 அடிகள். 366 பாடியவர் கோதமனார். திணை காஞ்சி திணை, துறை பெருங்காஞ்சி துறை. தர்மனை பாடியதாகவும் சில பேர் கூடியது உண்டு. ஏன்னா பாண்டவர்கள்ல அதுல தர்மருடைய அந்த 5 பேர் இருக்காங்களே, அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய தர்மரை முதன்மையாக கொண்டு பாடியதாகவும் சில பேர் சொல்லுவாங்க. அது அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அடி அத்தகைய சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. அறவோன் மகனே என்று 6வது அடியில இந்த சொல்லாட்சி இடம்பெற்றிருக்கு 366வது பாடல்ல. அந்த பாடல் கருத்தை மையமாக வைத்து அந்த தொடரால் அப்படி கூறியிருக்கின்றன. இது 366 பொறுத்தவரை உள்ள செய்திகள். 368 பாடியவர் கலாத்தலையார். திணை வாகைத்திணை, துறை மரக்கலன் வழி. சேரன் குடக்கோ பெருஞ்சேரலாதனுக்கும், சோழன் வேர் பகிரடைக்கை பெருவிரர் கிள்ளிக்கும் திருப்போர் புறத்திலே பெரும் போர் நடைபெற்றது. அந்த போரிலே இருவருமே புண்பட்டு கீழே கிடந்தார். அந்த நேரத்திலே கலாத்தலையார் அந்த போர்க்களத்திற்கு சென்றிருந்தார். அவரை பார்த்து சேரமான் தன்னை பாடி வந்தவருக்கு தன் கழுத்தில் உள்ள ஆரத்தை எடுத்துக் கொள்ளும்படி குறிப்பால் உணர்த்தினார். ஏன்னா அவருடைய உடல்நலம் சரியில்லை, அதனால குறிப்பால் உணர்த்தினார். அதை கண்டு கழிவிறக்கம் கொண்ட கலாத்தலையார் இப்பாடலை பாடியிருக்கிறார். அந்த மன்னனுடைய உடைநலம் மரப்பண்பு, மரம்னா இங்க வீரம், வல்லின ரகரம், இதில் குணப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்து அந்த உட்பகுதிக்குள்ள நிறைய செய்திகளை சொல்றாரு. உடையா என்னென்ன கொடுக்குறது அப்படிங்கிறத வரிசையா பட்டியல் போட்டு காட்டுறாங்க. அதை நம்முடைய அழகராஜ் ஐயா எடுத்து சொல்லுவாங்க.
இத்தகைய ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மனமாற வணங்கி வாழ்த்தி வரவேற்று இப்பொழுது களம் நம்முடைய மதிப்பெரு முனைவர் அழகராஜ் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவருடைய நிகழ்வை தொடங்குவதற்காக ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் இரவு பொழுது வணக்கம். இந்த களத்தை தொடர்ந்து நமக்கு அளிக்கின்ற தலைவர், நிறுவனர் கவின்கலை வேந்தர் அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் அவர்களுக்கும், கூட்டு மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், தலைமைச் செயலர் அவர்களுக்கும், பன்னாட்டு நிறுவனர் அவர்களுக்கும், காரைக்குடி சிறந்த முதல்வராக விளங்கக்கூடிய சுந்தரமோகையா அவர்கள், கொடைக்கானலிலிருந்து இயற்கையோடு ஒன்றி இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற மேனாள் ஆளுநரும் வாட்டுக்கரசி என்று அழைக்கக்கூடிய தங்கமங்கை சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைவர்களுக்கும் நன்றியை கூறி, நேரம் கருதி நேராக இந்த தேர்வு செய்த 2 பாடலுக்கு ஐயா அவர்கள் கோடு போட்டு காட்டிவிட்டார். எனவே நேர மேலாண்மையோடு அடுத்து வந்த நிகழ்விற்கும் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நிலையில் ஒரே இந்த பாடலுக்கு 2 பாடல் என்றாலும் இதை வெளிப்படுத்தக்கூடிய தேடலுக்கு மிகச்சிறப்பான முறையை எல்லாம் பல நூல்களை எல்லாம் பல உரையாசிரியர்களெல்லாம் கையாண்ட போது அது நிலையாமையும் நிலை உடைமையும் எது என்ற ஒரு அற்புதமான வாழ்வியல் சிந்தனை இந்த 2 பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அதனால்தான் வாழ்வியல் முறைகள் என்ற 178வது நிகழ்வு மிக சிறப்பாக இருக்கின்றது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நமக்கு நேர மேலாண்மை, அதை ஒரு கடிகாரத்தை பார்க்கும்போது 3 முள்ளில் சின்ன முள் போல் இருக்கக்கூடாது, அதில் பெரிய முள் போன்று ஓட்டத்தோடு இருக்க வேண்டும். ஆள் என்பதை விட, பெரியவர் சிறியவர் பதவி என்பதை விட நேரத்திற்கு நாம் முதன்மை கொடுத்தால் எல்லாமே அது நமக்கு சரியாக வந்துவிடும். அதுதான் நிலை உடைமை. நிலையாமை என்பது அது நம் உடம்புக்குள் ஓரமாக இருக்கின்ற ஒரு உயிருக்கு இன்னும் எந்த இடம் என்று தெரியவில்லை. உயிர் எந்த இடத்தில் இருக்கின்றது என்ற 33வது நிலையாமையில் கடைசி அந்த குரட்பா, கவர்ந்த குரட்பா, புக்கில் அமைந்திருந்து கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர். இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த உடம்பில் உயிர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று அது இடம் தெரியாமல் இருக்கின்றது. அதுபோன்று பழமொழி 400 என்ற ஒரு நூலை எடுத்தபோது 20வது பாடல் எனக்கு மிகவும் உள்ளம் கவர்ந்தது. இந்த நிலையாமையை பற்றி மிக தெரிந்த ஒன்று. எப்பொழுதும் இந்த பெண்ணை பார்க்கும் அந்த படலத்தில் சொல்லும் போது எல்லோரும் எவ்வளவு தங்கம் பவுன் போடுவார்கள், அழகா இருக்கின்றதா என்று பார்ப்பார்கள், அறிவை விட்டு விடுவார்கள், அன்பை விட்டு விடுவார்கள், பண்பை விட்டு விடுவார்கள். முன்னின்று நிற்பது பண்பு, பதவி, எவ்வளவு சம்பாதித்து கொடுப்பார் வேலை பார்த்தால், அல்லது எவ்வளவு பின்புலம், எவ்வளவு வரதட்சணை என்ற நிலையில் பார்ப்பார்கள். ஆனால் அது குடும்ப வாழ்க்கை என்பது உள்ளத்தால் இணைந்து இருக்கும். பணம் முக்கியமல்ல, இறைவருடைய உள்ளம் நிலைத்திருந்தால் அது நிலையுடன். ஆக நிலையாமை என்பதை பழமொழி 400 ஒரு பழமொழியை சொல்கின்றது. அந்த பழமொழியை பார்க்கும்போது அழகோடு கண்ணின் இழவு. ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அது அழகா இருந்து கண் இழந்து விட்டால் என்ன ஆகும்? அந்த பெண்ணை இளமையும் போய்விட்டால் அந்த பெண்ணை அதுபோல் 4 அடிகள் முக்கிய அடிகளாக இருக்கின்றது. எதற்காக என்றால், எது அழகு என்றால் உண்மை அழகு, அன்பு அழகு, பண்பு அழகு. ஆனால் இங்கே இந்த பாடல் ஈகைதான் அழகு. இதை ஏன் என்று சொன்னால், இந்த 2 பாடல்களும் உடைத்தன்மையே
வெளிப்படுத்துகிறது. அதுதான் நிலையானது, மற்றதெல்லாம் நிலையற்றது. வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சிறந்த மன்னனாக ஆழ்ந்தாலும், ஒரு மொழியே ஆண்டாலும், கடைசியில் அலெக்சாண்டர் போன்ற பல இந்த உலகத்தை ஆண்டாலும் கடைசியில் ஒன்றும் கிடையாது, நிலையற்றதாக. இந்த பாடலை பார்க்கும்போது முளவொளி முன்னீர் மூதுடன் ஆண்டார் விளவூரில் கூத்தை போல் வீழ்ந்தலில் மீண்டும் இளவன் என்றல் போல் ஈயாதான் செல்வம் அளவோடு கண்ணீன். ஒரு விழாவில் கூத்தாடுவது என்ற போது அந்த மன்னன் செல்வ செழிப்பாக இருப்பான். ஆனால் காலையில் பார்த்தால் அந்த கூத்தாடி இருந்த இடமெல்லாம் தெரியாவது போல் எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் புகழோடு வாழ வேண்டும். மறுநாள் அது உயிர் போய்விட்டால் புகழ் எல்லாம் இழந்துவிடும். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, புகழ், பதவி அனைத்துமே நிலையற்றது. அவன் நிலை எது என்றால் ஈகை ஒன்று, அறம் ஒன்றுதான், பிறருக்கு உதவி செய்வதுதான். பிறரிடமிருந்து பெறுவதை காட்டிலும் கொடுப்பதிலே பயிற்சி. பெறுவது 1 மடங்கு என்றால் கொடுப்பது 10 மடங்கு. ஆராய்ந்து பார்த்தால் அதுவே அழகாக இருக்கும். அதுவே அழகு, அதுவே சிறப்பு, அதுவே பெருமை, அதுவே புகழ், அதுவே நிலையாமை. நிலை உடைமை, நிலையாமை அல்ல, நிலைத்து நிற்பது அதுதான். மற்றதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாறுதலுக்குரியது. இன்பம், துன்பம், புகழ், ஆசை அனைத்தும் மாறுதலுக்குட்பட்டது. எது உண்மை என்றால் அறச்செயல் ஒன்றே நிலை உள்ளது, நிலையானது என்று கூறி நேராக ஐயா அவர்கள் சொன்னதனால் நேரம் கருதி இப்பொழுது பாடலுக்கு வருகின்றேன். பாடலை பாடியவர் என்று சொன்னார். இந்த பாடப்பட்ட ஒரு தர்மபுத்திரன் மகாபாரதத்தில் வரக்கூடிய அவன். தர்மம் என்றாலே கொடை, கொடை கொடுப்பதாக இருப்பது. இந்த பாடலின் கடைசி அடியை பார்த்தால் மடங்கள் உண்மை மாயமோ அன்றே. மடங்கள் என்றால் அது கடமையை செய்யக்கூடியதாக இருக்கும். அது மந்திரமும் அல்ல, மாயமும் அல்ல. அப்ப என்றால் அறச்செயலை, ஈகையை வந்தவருக்கு இருக்கின்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும். இங்கே கொடுக்கக்கூடியவன் யார் என்றால் அந்த புலவர், அந்த மன்னன் தர்மபுத்திரவன பேரிலே தர்மம். எனவே அது எந்த இடம் என்றால் கேரள பகுதியைச் சேர்ந்த இடமாக இருக்கின்றது இந்த மன்னன். இதே அந்த காஞ்சி என்பது நிலையாமை, அதாவது காஞ்சி பூவை சூடிக்கொண்டு பகைவர் அதை காத்தலாகும். அதே போல் பெருங்காஞ்சி என்பது நிலையாமையை குறித்து சொல்லக்கூடிய ஒன்றாகும். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கும்போது சொல்வதை கேள் என்று புலவர் சொல்கின்றார். அந்த பாடல் அறவோர் மகனே மறவோர் செம்மான். அறவோர் மகனா அறத்தை செய்கின்ற அந்த மன்னன் பாடப்பட்டவன் தர்மபுத்திரனே, நீ மறப்போன், வீரத்திலும் சிறந்தவனாயிருக்கிறார், அறத்திலும் சிறந்தவனாயிருக்கிறான், இவன் பாரத தலைமகன் என்று இந்த மிகப்பெரிய வலிமையை நீ யாரிடமும் காட்டாதே. உன்னை விட எளியவனாக இருந்தாலும் கூட உன் வலிமையை பிறருக்கு காட்டாதே. அதுபோல் இந்த இரவில் சூரியன் உதித்து உண்மையாக வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த நாளில் உன் பகலில் முயற்சிகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இரவில் உன் மனைவியுடன் அவள் இன்பமாக இரு. அவள் கொடுக்கின்ற அந்த அந்த கல் என்றே வைத்துக் கொள்வோமே, அந்த இதை நன்றாக நீ வருகி மனைவியுடன் இன்பமாக இரு. அது மட்டுமல்ல, பகடு என்றால் காளை. அந்த காளை நிலத்தில் ஊழும், நிலத்தை ஊழும், நெல் தரும் அல்லது எல்லா விளைபொருளையும் தரும். ஆனால் எல்லாம் தந்துவிட்டு, நமக்காக மனிதருக்காக தந்துவிட்டு கடைசியாக அந்த கழிவு பொருள் என்று சொல்லக்கூடிய வைக்கோலைத்தான் தின்ன வேகமாக நடைபெறும். வேலை முடிந்தவுடன் அது வீட்டுக்கு சென்று தண்ணீர் குடிக்க வேண்டும், வைக்கோலை தின்ன வேண்டும் என்று அதைத்தான் ஆசைப்பட்டு வேகமாக செல்லும். அதுபோல என்ன வேண்டும் என்றால், நீ எப்படி நீ சம்பாதித்த அனைத்தையும்
நீ பிறருக்கு கொடு. கறி, ஆட்டுக்கடா போன்ற கறி தின்பவருக்கு கரியை கொடு. அது மாதிரி உணவு கேட்டவருக்கு உணவை கொடு. சோறு அளிக்க நீ புகழ் சோறு கொடுத்து உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் என்பது போல் நீ சோறு அளிக்க வேண்டும். மணல் பரப்பில் காது கொடுக்க கொண்டு வரும் ஆட்டுக்கடா வீழ்வது போல் நாமும் உயிரிழப்போம். அதாவது பெரியாட்டல் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு உண்டு. அங்கே ஆட்டுக்கடா கோயிலுக்கோ எல்லோ என்று நினைக்கும் போது அந்த கடாவை தெய்வத்திற்கு படைக்கும் போது நிச்சயமாக தெய்வத்திற்கு நேர்ந்து விட்டால் அது சேவலா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உயிர் போவது உறுதி. ஏனென்றால் அதை வெட்டுப்பட்டு அது இறைச்சியாக மாறுவது. எனவே அது போன்று உயிர் போவது உறுதிதான். அப்படி உயிர் போகின்ற உறுதி என்ற நிலையில் மரணம் ஒன்றுதான் நிலையானது. ஆக நிலையில்லாத ஒன்றை நீ நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நீ வந்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வாரி வழங்க வேண்டும். தர்மபுத்திரன் மகாபாரதத்தில் இருக்கின்ற தர்மபுத்திரன் போல் கொடையாளியாக இருக்க வேண்டும். உன் வளத்தை வெளியே காட்டாதே, எளியோரிடம் காட்டாதே, நாம் தான் எல்லாம் என்று நினைக்காதே. இந்த உலகத்தை ஆண்டக்கூடிய எந்த மன்னனாக இருந்தாலும் அவன் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்வான். புகழோடு செல்ல வேண்டும் என்றால் இந்த அறச்செயலை செய்ய வேண்டும். இப்பொழுது பாடலுக்கு வருவோம் என்றால், விழுக்கடிப்பு அறைந்த முழுக்குரல் முரசம் ஒழுக்குடை மருங்கின் ஒருமொழித்தாக அரவு ஏறி உருமின் உறவு இணைப்ப உருதாமாயின் பெருமையோரும் தம்புகள் நிற்கும் சென்றுமாயின் தன்னே. இந்த உலகம் குறுந்தடியால் அந்த முரசை அடிக்கின்ற பொழுது சத்தம் எழுகின்றது போல் இந்த கடல் ஒழுக்குடை என்றால் ஒழுக்கம் உள்ளதாக இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு மொழியை கற்றிருந்தாலும் கூட அவனுடைய அரவு ஏறி பாம்பு எப்படி அந்த ஒளியை கேட்டவுடன் முரசு எப்படி சத்தம் கேட்குதோ அது போன்று பெருமையுடையதாக தன் புகழை நிலைத்து நிற்க வேண்டும். எப்பேற்பட்டவராயிருந்தாலும் அது உயிர் போவது நிச்சயம், அந்த புகழும் நிச்சயம். எனவே என்ன செய்ய வேண்டும்? அதனால் அறவோன் மகனே, மறவோன் செல்வனே, நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை கேள், அறத்தை செய்ய வேண்டும். தர்மபுத்திரனே, அதைத்தான் அறவோன் மகனே, மறவோன் செம்மலே. உரைப்ப, இங்கு ஒரு சொல் சிதைந்திருக்கிறது. உரையை கேள்மதி. புலவர் தர்மபுத்திரனை பார்த்து கேட்கின்றான், நான் சொல்வதை கேள். நீ பிறர் அறியாது பிறர் கூறிய மொழி தெரியா ஞாயிற்று எல்லை ஆண்மைக்கு உதவி இரவின் எல்லை வருவது நாடி உரை. இந்த இடத்திலும் எப்படி இரவு வந்தவுடன் உன் மனைவியிடம் சந்தோஷமாக இரு. பகலில் ஞாயிற்றின் எல்லை எப்படி இருக்கின்றது, எல்லைகளையும் இரவையும் படித்து அதன்படி நீ உன் செயலை வழிபடுத்திக் கொள். உள ஒளி பெரும்பகடு அழிதின் நான் செங்கன் மகளிரோடு சிறுதொழி அழகி அங்கன் தேரல் அங்கத்து உறுப்ப திடலறு திருவ மடை வேண்டும். இந்த பாடலில் சொல்லும் போது இரவு வந்த போது இங்கு எப்படி என்றால் பகலில் சூரியன் எல்லாம் உதித்த பிறகு காலை, பகடி என்றால் காலை உழுது வீட்டிற்கு திரும்பும் அந்த நேரத்தில் மகளிரோடு அதாவது தேரல் அந்த கல் அதை குடிப்பதை நீ மகிழ்ந்து இருக்க வேண்டும். மடை வேண்டுனோருக்கு இடை அருகாது அவில் வேண்டுனோருக்கு இடல் அருளி விடை வீழ்த்தும் சூடு இழிப்ப நீர்நிலை பெருந்துவார் மணல் கடைகள் என்ற நிலையில் மடை உழவு செய்து கொடுக்கக்கூடிய அதையும் அந்த இடத்தில் அவிழ் சோறு கேட்பவருக்கு கொடுக்க வேண்டும். விடை என்றால் ஆட்டுக்கடா உண்பவருக்கு நீ அந்த கறியையும் சூடு வடித்து கொடுக்க வேண்டும், சுட்டுக்கோளால் கொடுக்க வேண்டும். நீர்நிலைக்கு அடுத்து மணலில் இருப்பார்கள், அங்கே இருப்பவர்களுக்கும் நீ அங்கு சென்றும் கொடுக்க வேண்டும். மடங்கள் உண்மை மாயோ அன்றே. இது மாயமும் அல்ல, மந்திரமும் இல்ல, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. மன்னனுக்கு மட்டுமல்ல குடிமகனுக்கு பொருந்தும் என்று
கோதமனார் என்ற புலவர் தர்மபுத்திரனை பாடியிருக்கிறார். அடுத்த அடி 18 அடி கலாத்தலையார் என்ற பெரும்புலவர் துறை மரக்கன் வழி, அதாவது அரசனை உளவு தொழிலில் செய்யக்கூடிய வேளாளனோடு ஒப்பிட்டு கூறுகிறார். இதுவும் நிலையாமையை கூறுகின்ற ஒன்றுதான். வாகைத்தனை வெற்றியை பெறக்கூடிய இதாகிறது. இங்கே ஒரு சிறு கதையை நான் படித்ததை சொல்ல வேண்டும். பல இடங்களில் பரிசு தேடி புலவர்கள் போவார்கள். அவையாரை காலந்தாழ்த்தி பரிசு தருவார்கள். குமணன் பரிசு தர அண்ணன் தம்பி துரத்தி விட்டாலும் கூட காட்டுக்கு சென்றாலும் குமணன் தன்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று இந்த வாளை பெற்றுக்கொண்டு நீ அதை விற்று உன்னுடைய என்ன செய்ய வேண்டும், என்னை ஏற்றிவிட்டேன் என்று சொல்லி தம்பியிடம் கொண்டு பரிசையும் பெற்றுக்கொள், வாளையும் விற்று உன் செலவுக்கு வைத்துக் கொள் என்று சொல்வான். அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தாவது வாளை தருவான். அதுபோல் குமணனிடம் பெற்ற மற்றொரு இடத்தில் பெருஞ்சித்திரனார் தன்னுடைய மன்னனிடம் பெற்ற பொருட்களை எல்லாம் தான் மட்டும் அனுபவிக்காது பிறருக்கெல்லாம் கொடுத்து மகிழக்கூடிய ஒன்றாகவே இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த பாடலும் இந்த புலவர் கலாத்தலையார் செய்கின்ற நிலையில் அங்கே இந்த காட்சியை பார்த்து இதை பெறுவதற்காக நான் வந்தேன். என்ன நடந்தது என்றால், அக்காலத்தில் தேர் தருவார்கள், யானை தருவார்கள், குதிரை தருவார்கள். இதையெல்லாம் பெறப்போகின்ற நிலையில் அனைத்தும் அந்த போர்க்களத்தில் என்ன செய்ய ஒன்றும் செயலிழந்து கிடக்கிறது. இதை பார்த்து பரிசு பெற வேண்டிய நிலையில் இவன் சோகத்தோடு பார்க்கின்ற நிலையில் இருவேறு வேந்தர்களும் மயங்கி உயிர் போகின்ற நிலையில் பார்க்கின்ற போது இந்த கலாத்தலையார் அந்த காட்சியை பார்த்து இந்த பரிசை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தனக்குத்தானே கூறி இந்த பாடலை பாடி வந்தது இதற்கோ என்று சொல்கிறார். இப்பொழுது பாடல் வழியாக பார்க்கக்கூடியது பாடப்பட்டோன் சேரமான் குடக்கோன் நெடுஞ்சேரநாதன். இவன் சோழன் வேட்போர் கல்வி பெருங்கிள்ளியோடு போர் புரிந்து கலந்து வீழ்ந்ததை அவன் உயிர் போகின்ற நிலையில் இந்த காட்சியை பாடியது. இப்பொழுது களிறு முகழ்ந்து பெயர் போம் எனினேன் பாடல் வழியாக பார்க்கும்போது 18 அடிகள். ஒளிரு மனை தவிர்க்கும் குன்றம் போலது கைமா எல்லாம் கணையிட குறைந்தன, கொடுஞ்சியின் நெடுந்தேர் முழுக்கும் இனினேன் கடும்பரி நன்மான் வாங்குவேன் போய். இங்கே எப்படி மலைகள் எல்லாம் அங்கு மழை பெய்து இருக்கின்றதோ அதுபோல் களிறு யானை எல்லாம் என்ன செய்கின்றது எல்லாம் வீழ்ந்து போர்க்களத்தில் வீழ்ந்து மடிந்து கிடக்கிறது. அதை களிறு தருவார்கள், களிறு வீழ்ந்து செத்து போய்விட்டது. ஒளிரு மலை தவிர்க்கும் குன்றம் போல வீழ்ந்து கிடக்கிறது. கைமா எல்லாம் கணையிட, கைமா என்றால் யானை, யானை வீழ்ந்து கிடக்கிறது. கொடுஞ்சி நெடுந்தேர் முகக்கும் இனினே, நெடுந்தேர் வீழ்ந்து குதிரையும் வீழ்ந்து கிடக்கிறது, தேரும் அதனால் செயலற்று கிடக்கிறது. அதற்கு அடுத்து கடும்பசி நன்மான் வாங்குவன் ஒழியே. பரி என்றால் குதிரை, வேகமாக செல்லக்கூடிய குதிரையும் வீழ்ந்து கிடக்கிறது. நெடும்பீடு அழிந்து நிலம் சேர் தலைவே கொள்கையில் குறைவி முகக்கும் இனினே மெய் நிறைந்த வடுவோடு பெரும்பிரிதாகி வழிவளங்கள் கருத்த வங்கம் போல குருதியின் பெருமுணல் கூர்ந்தனவே. இங்கே குருதியினுடைய பிடரியெல்லாம் வேகமாக செல்லக்கூடிய இந்த குதிரை குறைவியும் என்ன செய்யுது என்றால் அதுவும் வெட்டுப்பட்டு கீழே கிடக்கின்றது, குருதியாக இருக்கின்றது. இந்த காட்சியெல்லாம் வங்கம் போல், அந்த வங்க கடலில் போல் இருக்கின்றது. முகவை இன்மையின் முகவை இன்றி, அதாவது பரிசு கொடுக்கக்கூடிய நிலையில் எல்லாம் இழந்த நிலையில் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார். இறப்போர் இறங்கும் இன்னாது வியன்காத்து ஆள்களி படுத்த வானோ உழவ கடலா யானை காடுபணி என்ன துடாரி தென்பணி தெளிப்ப ஒச்சி. தெடாரி அதாவது தடாரி என்ற இசையை பறையடித்து அந்த மன்னனை தேடி வருகின்ற நிலையில் அங்கு கண்ட காட்சியை எல்லாம் இழந்து மகிழ்ச்சியை இழந்து விட்டான். இதை பாடி வந்த எல்லாம் கோடியர் கூத்தர் பாணர் பொருணர் எல்லாம்
இதை பாடி வந்தேனே, இசைக்கருவியோடு வந்து பாடினேனே, முரசு அறிந்து பாடினேனே, இப்போது எல்லாம் இழந்தேன், அறவுரமாக முழக்கும் எனவே பாம்பு போன்று அறவும் போன்று கிடக்கின்ற மணியாரத்தை பெறுவதற்கு மணியாரம் குறிப்பறிந்து சாகின்ற நிலையிலும் கூட இந்த மன்னன் ஆரத்தை பெற்றுக்கொள் என்று குறிப்பால் உணர்த்துகிறதாக உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். அந்த நிலையிலும் உயிர் போகின்ற நிலையிலும் பகையரசிடம் பெற்ற அந்த பொருட்களை எல்லாம் அந்த அந்த மன்னனுக்கு கொடுக்கின்றார். ஒரு இடத்தில் நாளை வருக என்ற நிலையில் ஒரு புலவர் அருமையாக பாடலை தயாரித்துக் கொள்கிறார். அங்கே பரிசு கொடுக்காமல் நாளை வருக என்று சொன்னவுடன் கோவித்து சென்று விட்டார். உடனே மறுநாள் வரவில்லை. சிறந்த ஏற்பாடு நடந்துவிட்டது. காவலரை அழைத்து என்னவென்று பார்க்க சொல்கிறார். கோபத்தோடு இருக்கிறார். மறுநாளும் வரவில்லை. மன்னனே தேடி அந்த புலவரை வர சொல்கிறார். நிலையறிந்து கோபத்தோடு இருக்கின்ற அவரை மறுநாளும் அரண்மனைக்கு வர சொல்லி வந்தபோது அங்கே நெகிழ்ச்சி. அந்த புலவரைக்கு அரசவை புலவராக அமைத்து என்ன செய்தால் 1000 பொன் காசுகளை கொடுத்தார். என்னவென்றால் கோபம் கூடாது, நாளை வருக என்றால் இன்று திடீரென்று உங்களுக்கு சிறந்த ஏற்பாடு, அந்த அவை புலவராக பணியேற்கக்கூடிய அந்த விழாவெல்லாம் நடத்த வேண்டும் என்ற நிலையில் நாளை வருக என்று சொன்னேன், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். மன்னனே சென்று செல்கின்ற காட்சியையும் பார்க்கும்போது மன்னன் சங்க காலத்திலும் சரி காலத்திலும் சரி டட்டன் தாத்தா பழகப்பா செட்டியார் HCL இவர்களெல்லாம் உடைவல்லலாக இருப்பதற்கு காரணம், பேரை சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய ஈகை. தன்னால் முடிந்தவற்றை கொடுப்பதுதான் பெரிது என்று கூறி நிலையாமை என்பது எல்லாம் அதை விட்டுவிட்டு நிலையான செயலை செய்ய வேண்டும் என்பது நமக்கு வாழ்வியல் சிந்தனையாக இந்த 178வது குறையில் நமக்கு இந்த இரு பாடல்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றியா. மிகச்சிறப்பு. என்ன வேணும் அத தெளிவா இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சாறு பிழிந்து கொடுத்துருக்கிறீங்க. மிகச்சிறப்பு, பாராட்டுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே நம்முடைய பேராசிரியர் அழகராஜ் ஐயா அவர்கள் தொடக்கத்திலே பழமொழி 400 20வது பாடலை எடுத்து காட்டினார். அது ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அங்கே இருக்கிற பஞ்ச போனீங்க அப்படின்னு பார்த்தா நிலையாண்மை கருத்து அங்கே இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. இதே போல மதுரை காஞ்சி நம்மளுக்கு எடுத்து சொல்லலாம். அதே போல காஞ்சி தண்ணியில் இருக்கக்கூடிய பாடல்களும் நிறைய உங்களுக்கு சான்று காட்டுகின்றன. இந்த பாடல்களில் ஈகைத்தன்மை தான் கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப சிறப்பு, அதுதான் நிலையானது. இளமை, ஆக்கை, செல்வம், பதவி, மகிழ்வு இதெல்லாம் நிலையில்லாதது. அப்ப எது நிலையானது? அறச்செயல் ஒன்றே நிலையானது. மடங்கள் கடமையை செய்யக்கூடியது. என்ன கடமை? தர்ம காரியங்களை செய்யக்கூடியது. மரணம் ஒன்றுதான் நிலையானது. ஆகையால நீங்க இருக்கிற காலத்துல நல்ல அறச்செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். மாடு வேளாண்மைக்கு அதிக அளவுல உதவி செய்கிறது. அதுதான் முதல் வேலையவே தொடங்குகிறது. இந்த உழுது பண்படுத்தி மண்ணை கீழ்மண்ணை மேல்மண்ணாகவும் மேல்மண்ணை கீழ்மண்ணாகவும் கொண்டு செல்வதிலே வல்லமை படைத்ததாக இருக்கக்கூடியது மாடுகள், எருது எல்லாமே. ஆனால் அவற்றுக்கு கிடைக்கக்கூடிய உணவு இறுதியில எஞ்சி நிற்கக்கூடிய இந்த வைக்கோல் மட்டும்தான். அது போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பலத்தை வெளிக்காட்ட வேண்டியதில்லை, அறச்செயல்களை வெளிக்காட்டினால் போதுமானது என்று ஒரு செய்தி. 366வது பாடல். 368ல நிலையாண்மை கருத்தை உணர்த்துவது. யானைகள் கொடுக்கலாம் அந்த வரியவருக்கு, அது கட்டி காக்க முடியாது. சரி, தேர்கள் அதையும் ஒண்ணும் செய்ய முடியாது. குதிரைகள் வலிமை இழந்து போய்விடுகின்றன. மரக்கலங்கள் அமைதியாக அப்படியே நிற்கின்றன. ஆகையால எதை கொடுக்கலாம்? நான் எதை கேட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா, யானையின் காற்சுவற்றை போன்ற தன் தடாரியின் யானையின் இந்த தடாரியின் தெளிந்தகன் ஒழிக்க செய்து நான் பாடி வந்ததற்கு காரணம் கூத்தரின் உழவை போன்ற அழகிய மணிகளாக செய்யப்பட்ட வகுவளையம் என்ற அணி அணிந்த தோளில் உள்ள
பாம்பை போன்ற ஆரத்தை பெறலாம் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று யார் சொல்றாரு? நம்ம புலவர் வந்து அவர்கிட்ட மன்னர்கிட்ட சொல்றார். இந்த கருத்தை மையமாக கொண்டுதான் இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது. வாழ்நாள்ல நிலையாண்மை அதிகமா இருக்கு. ஆனா நிலைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள்ல அறச்செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து. இப்ப நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கருத்துரைக்காக போயிட்டு வந்துருவோம். முதலாவதாக நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா, மதிப்புக்குரிய மதிப்புறும் முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை கருத்துரை நல்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழால் இணைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் கவிஞர் என்ற ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் தங்கமங்கை அம்மா அவர்களுக்கும், இன்றைய உரையாளர் புறநானூற்று செம்மாள் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நமது என்றும் இளைஞர் முதல்வர் நமது வாழும் வரலாறு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும், பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நெல் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், நமது பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், என்னுடைய இன்னும் பலருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. காலம் கருதி நான் என்னுடைய கருத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஈதல் என்று சொல்லுவதை ஈதல் தான் அழகு என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த ஈதல் இருந்த காரணத்தால் தான் எத்தனையோ மன்னர்கள் இருந்தும் பாரி இன்றவரை போற்றப்படுவதற்கு காரணம் அவனுடைய அந்த கொடுக்கும் திறனை வைத்துத்தான். கடையெழு வல்லர்கள் என்று சாதாரண ஒரு குறுநில மன்னர்கள் தான். பெரிய பெரிய மன்னர்களெல்லாம் இருக்கும்போது கூட அவர்களுடைய புகழுக்கு சமமாக இந்த கடையெழு வல்லர்களின் புகழும் அதற்கு மேலாக இன்றும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது அவர்கள் கொடுத்த அந்த கொடையின் மூலமாகத்தான். ஆக கொடுப்பதிலே தான் அந்த இன்பம் இருக்கிறது, அதை பெறுபவருக்கும் அந்த இன்பம் இருக்கிறது என்பதை மிக அழகாக அந்த பாடலில் எடுத்து சொன்னது. அடுத்தது நிலையாமையை சொன்னது. அந்த இப்போ யானையை கொடுத்து தேரை குடிச்சு இதெல்லாம் வச்சு நான் என்னையா செய்ய போறேன்? பரிசை தூக்கி கொடுத்துக்கிட்டே பாரு, அதை வச்சு நான் இப்போ சாப்பிட முடியுமா? ஏதாவது பொருளையா நகையும் கூட அப்படிங்கிற கேட்கறதெல்லாம் மிக சிறப்பான ஒன்று. நமது காளைகளை பற்றியும் ஐயா சொன்னார். வேறு பாடல்கள் எடுத்து சொன்ன சிறப்பாக இருந்தது. வணக்கம் ஐயா, வாழ்த்து. நன்றியா, நன்றியா. ஈகை ஒன்றுதான் நிலையானது என்பதை பல இடங்கள்ல வலியுறுத்தி பேசிய தங்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எல்லா புகழும் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள என்ற தலைப்பிலே பேசி வருகின்ற பெருமைக்குரிய கல்லூரி முதல்வர், பெருமைக்குரிய முதல்வர், அதே போல வாழும் வரலாறு நல்ல சிந்தனைகளை எல்லாம் வெளிப்படுத்தி வரக்கூடிய பெருமைக்குரிய முனைவர் சந்திரமோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கருத்துரைக்காக. ஐயா வணக்கம், வாங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிட்டதுனால திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன். அது நீங்க தொடருங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பு. ஈகை அப்படின்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அதான் ஈகையை விட நல்ல பிற அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த கர்மா தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதோ முற்பிறப்பில செஞ்சவன் இப்ப நல்ல இன்பத்தோடு வாழ்கிறான் என்று சொல்கிறது. ஆனால் தமிழர்களுடைய இது என்னன்னா, மேடு பள்ளங்கள் இயற்கையில இருக்கிறதே எதற்காகன்னா கொடுப்பதற்காகத்தான். ஒருவனுக்கு வெற்றியாளனாக வருகிறான், அவனுக்கு செல்வம் அவனோட வருகின்றதுன்னா அதை செல்ல வைக்கணும், திருப்பி கொடுத்து அப்படிங்கிற நிலையை கொடுத்துருக்கு. புறநானூற்றுல ஈகையையும் கொடை வள்ளல்களையும் நிறைய பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே அப்படின்னு சொன்னது மாதிரி நம்முடைய புறநானூற்று செல்வருடைய தந்தையார் அவர்கள் தாயார் அவர்கள் அவரை இருமாந்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த புறநானூற்று செய்திகளை மிகச் சிறப்பாக வாழ்வியலோடு இணைத்து பதவுரையாக பொருளை சேதாரம் செய்தாமல் அழகாக வழங்கி வருகிறார் நம்முடைய ஐயா புறநானூற்று செல்வர் நம்முடைய அழகுராஜா ஐயா அவர்கள், மதிப்புறு முனைவர் அவர்கள். அவருடைய பகிர்வுக்கு நன்றி பாராட்டி அதுல எங்க அழகப்பறையும் இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது இரண்டாவது பாடலிலே. நிலையாமல் இருக்கின்ற பொழுது நிலையாமையே நிரந்தரம் என்று தெரிந்த பிறகும் நிலைத்த தன்மையை தருகின்ற புகழை அடைவதற்கு நீங்கள்
கொடையால் கொடை செய்யுங்கள் என்பதையும், கொடை செய்கின்ற பொழுது அந்த தகுதி அறிந்து கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்லுகின்ற பாடல்களை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி, இணைந்திருக்கிற அத்துணை தமிழ் சான்றோர்களையும் வணங்கி விடைபெறுகின்றேன்.